வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் யூடியூப் சேனல். நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? கடல் வழியாக எத்தனை பார் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்தியன் நேவி. அதில் தமிழர்களும் முன்னோடிகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதோட ஹிஸ்ட்ரி எப்போ தொடங்குச்சுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட சேர்த்து மதன் கௌரி ப்ரோ அவரோட வீடியோவில் இந்தியன் நேவியோட சிப்பை பற்றி சில தவறான பதிவுகளை குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் போகிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கும் என்னை வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த லெட் காயினில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த கப்பலோட கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த புலாமி கல்வெட்டோட தொடர்புடையதாக இருக்குது. இது ரெண்டுமே 2வது செஞ்சுரியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. என்னதான் ஹிஸ்ட்ரியில் 2வது செஞ்சுரியிலேயே கப்பல்கள் இருந்திருக்கு அப்படின்ற குறிப்பு இருந்திருந்தாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600களில் வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பல்களை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஃபோட்டோவில் மேலே பார்க்குற ஓவியம் அஜந்தா குகைகளில் வரையப்பட்ட 5வது செஞ்சுரியை சார்ந்த ஓவியம். இது மகாராஷ்டிராவில் இன்னமும் இருக்குது. கீழே குறிப்பிடப்பட்டிருக்க இந்த ஒரு கல்வெட்டு 10வது செஞ்சுரியை சார்ந்தது. அசோகர் கலிங்கவார் போர் புரிகிற டைமில் ஜெயிச்சு அதில் இருந்து அவர் பிரம்மேஸ்வரா டெம்பிளை கட்டியிருப்பார். அந்த கோவில்களில் தன்னோட கப்பல் கட்டுமானம் எவ்வளவு சிறந்தது அப்படின்ற விஷயத்தையும் இந்த கோவிலில் பதிக்கப்படணும் அப்படின்னு சிற்பிகளுக்கு ஆணையிட்டு இருந்தார். கலிங்கவார் பற்றின குறிப்புகளும் இந்த கப்பல்கள் இருந்ததுக்கான வரலாறை குறிப்பிடுது. இந்தியாவோட கப்பல் கட்டுமானமும் கப்பல் படை வரலாறும் எங்கே தொடங்கி இருந்தாலும் பேக் போன் ஆஃப் நேவி அப்படின்னு சொல்லப்படுறது சோழாவோட பீரியடில் தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்குறப்ப மராத்தா கிங்டத்தை ஆட்சி செஞ்ச சத்ரபதி சிவாஜி தான் மிகப்பெரிய நேவியை வச்சுருந்தாரு அப்படின்னு குறிப்பிடப்படுது. நீங்கள் மேப்பில் பார்க்குற அந்த ப்ளூ கலர் கோடு தான் சோழ நேவி எவ்வளவு தூரம் கடந்து தன்னோட கப்பற்படையோட வலிமையை மற்ற நாடோட வணிகம் செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதோட சேர்த்து ஜாவா, மலாக்கா, அந்தமான் நிக்கோபர், சிங்கப்பூர், மலேசியா, சைனா போன்ற நாடுகளுக்கும் கடல் கடந்து வாணிகம் செஞ்சுருக்காங்க. இதோட குறிப்பு அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு வணிகம் நடத்துனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வணிகத்திலையும் 200 மான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 8000 கிலோ கோல்டு அவங்களுக்கு கிடைக்கும். இதை சைனாவோட டூரிஸ்டான மார்கப்போலோ ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அதாவது 1292 அதை பற்றின குறிப்புகளையும் அவரோட புக்ஸில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ சோழர்களோட இந்த கடல்வழி வாணிகம் எவ்வளவு சிறந்து விளங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன் இந்த மூவேந்தர்களும் வேற லெவலில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை பேக் போன் ஆஃப் நேவி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழனாக இருந்தால் மாறுதட்டி சொல்லுங்கள், எங்களோட சோழர்கள் தான் இந்த கப்பற்படையோட மிகப்பெரிய வலிமையான ஒரு சொத்தாக இருந்திருக்காங்க அப்படின்னு. கடைசி சோழ மன்னனான குலோத்துங்க சோழனோட ஆட்சிக்கு அப்புறம் மொத்த சோழ வம்சமும் முடிவுறுது. ஆனாலும் அவங்க கட்டமைச்சு வச்சிருந்த கப்பலும் அந்த கப்பலோட வலிமையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. 1945 வேர்ல்டு வார் 2 நடந்தப்ப கிழக்கு பக்கம் சோழர்கள் கட்டமைச்ச அந்த கப்பல்களும் மேற்கு பக்கம் மராத்தா கிங்டம் ஆண்ட சத்ரபதி சிவாஜியோட கப்பல் படையும் இருந்தது மிகப்பெரிய வலிமை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. 1 மற்றும் 2ஆம் செஞ்சுரியில் கல்வெட்டுக்கள் இருந்திருந்தாலும் இந்தியன் நேவி இருக்கு அப்படின்ற குறிப்புகள் வெளியிடப்படலை. ஆனால் 1600ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் பாம்பே மெரைன் நேவி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ராயல் நேவி அப்படின்னும் அதுக்கப்புறம் ராயல் இந்தியன் நேவி அப்படின்னும் 1950ல் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியன் நேவி அப்படின்னு பேர் மாற்றம் பெற்றிருக்கு. 20th செஞ்சுரியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971ல் வார் நடந்திருக்கும். பங்களாதேஷை பாகிஸ்தான்லேருந்து விடுவிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். அதுக்கப்புறம் சைனாவுக்கும் நம்மளுக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்காக ஒரு வாரே நடந்துச்சு. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசம் இந்தியாவில் எப்போ சேர்ந்துச்சோ அதுக்கப்புறம் தான் 1971ல் இண்டோ பாகிஸ்தான் வார் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட கிழக்கு பக்கம் ஹிமாலயன் மலைத்தொடர்ஸும் மேற்கு பக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கின இண்டஸ் ரிவரும் சிந்து ரிவரும் அந்த இடத்துல தொடங்குறதுனால அவங்களால ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண முடியலை. இதை காரணமாக வச்சு பாகிஸ்தான் நம்ம மேலே போர் தொடுக்க சைனாவும் அவங்களோட கப்பல் படையை மொத்தமாக அனுப்பிச்சி வச்சாங்க. அதை இந்தியாவால் எதிர்கொள்ள முடியலை. மொத்த உலகமே கண்டிப்பாக இந்தியா இந்த வாரில் வீழ்ச்சி அடைஞ்சு அந்த பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அடிபணிஞ்சு தான் போக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது
சோழர்கள் வாழ்ந்த இந்த இடமும் மராத்தா கிங்டம் ஆண்ட சத்ரபதி சிவாஜி வாழ்ந்த இந்த இடத்துல தான் கப்பல் முதல்ல உருவாச்சு அப்படின்னு என்னதான் நம்ம பெருமை கொண்டாலும் அந்த டைமில் அந்த மன்னர்கள் உயிரோடு இல்லை. பட் அவங்க இருந்த டைமில் இதே விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொத்த நேவியும் தும்சம் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அணு ஆயுதங்களே நம்பர் 1 நாடான ரஷ்யா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் அங்கேருந்து தப்பிச்சு வந்த அகதிகள் எல்லாத்தையும் இந்தியர்கள் தன்னோட சொந்தங்களாக, தன்னோட நண்பர்களாக, தன்னோட உறவினர்களாக வச்சிருந்த அந்த நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவிக்கிறதுக்காகத்தான் தன்னோட மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களையும் அணு ஆயுதங்கள் இயந்திர அந்த விமான கப்பல்களையும் மொத்தமாக அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அந்த 1971 வாரில் ரஷ்யா மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியா ஒரு நாடாகவே இருந்திருந்திருக்காது. ஆபத்து காலத்தில் உதவுபவனே உற்ற நண்பன் அப்படின்னு தமிழ் வரலாறுகள் குறிப்பிடுது. அந்த நன்றியை அந்த இடத்துல ரஷ்யா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் இருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த நட்புறவு மிக வலிமை பெற்றிருக்கு. இந்திய வரலாற்றுப்படி முதல்ல வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க. வணிகம் புரிய வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் இவ்வளவு நகைகளையும் கப்பல் படையோட வலிமைகளையும் பார்த்து இதை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கப்பல்களையும் நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த 1வது 2வது செஞ்சுரியில் அந்த விஷயம் அவங்களால சாத்தியமாகலை. இருந்தாலும் போர்ச்சுகீசியர்களுக்கு இந்தியாவோட கப்பல் கட்டுற அந்த ஐடியாஸை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு துடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய கப்பல் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போர்ச்சுகீசிய கப்பல் ஒன்று இந்தியன் ரீஜியனில், அதாவது இந்திய பெருங்கடலில் இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர்ச்சுகீசிய கப்பல் இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவை நெருங்குற டைமில் அவங்களுக்கு தெரியாத ட்விஸ்ட் ஒன்று இருந்திருக்கு. பிஎன்எஸ் காசின்ற சப்மரைனு நீருக்கு அடியில் தான் ஒளிஞ்சிருந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்போ பிஎன்எஸ் காசி தண்ணிக்கு வெளியில் வருதோ அந்த டைமில் போர்ச்சுகீசிய கப்பலோட ஒரு குண்டை பிஎன்எஸ் காசி மேலே ஏவிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே தண்ணிக்கு கீழே போன பிஎன்எஸ் காசி அதில் இருந்த நியூக்ளியர் சப்மரைன் மொத்தமாக ஏவி அந்த போர்ச்சுகீசிய கப்பலையே தும்சம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஹிஸ்ட்ரி காசின்ற ஒரு மூவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவோட சப்மரைன் போர்ச்சுகீசிய கப்பலை எப்படி வீழ்த்துச்சோ அதை கதையாக வச்சு காசின்ற ஒரு மூவியை எடுத்திருக்காங்க. அந்த மூவியை பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரியாலிட்டி வந்து உங்களுக்கு புரியும். அந்த மூவியில் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் பண்ணி பிஎன்எஸ் காசி போர்ச்சுகீசிய கப்பலை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நடைபெற்ற எல்லா வாரும் தரை வழியாக தான் நடைபெற்று இருந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தரை வழியாக வார் நடைபெறுறதுக்கு முன்னாடியே கடல் வழியாக தன்னோட பாதுகாப்பு கப்பல்களை நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் தரைவழி போராட்டத்தையும் தொடங்குவாங்க. இதை தெரிஞ்சுக்காத பாகிஸ்தான் தன்னோட வீரர்களை ஜம்மு காஷ்மீரில் போய் 2வது முறையாக போர் தொடுக்க வந்து சொல்கிறாங்க. இந்தியர்களோட எல்லா நோக்கமும் ஜம்மு காஷ்மீர் மேலேயே இருக்கும். நம்ம அரபிக்கடல் வழியாக போய் அவங்கள அட்டாக் பண்ணி இந்தியாவை கைப்பற்றிடலாம்னு நினச்சாங்க. அரபிக் ரீஜியனில் இருந்து பாகிஸ்தானோட கப்பல் புறப்பட்டுருச்சு. இந்தியன் நேவியோட கப்பல் அரபிக் ரீஜியனில் ரொம்ப தீவிரமாக வந்து இருந்தாங்க. அரபிக் ரீஜியனில் எப்போ இந்தியன் நேவி பாகிஸ்தானோட கப்பலை பார்த்தாங்களோ அப்போயே வார்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. வார்னிங் நம்ம பண்ணியும் நம்ம மேலே ஃபஸ்ட்டு அட்டாக்கை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் திரும்ப வந்து அட்டாக் பண்ண முடியலை. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த அணு ஆயுத கப்பல் ஐஎன்எஸ் குக்ரி அது மும்பை துறைமுகத்தில் இருந்துச்சு. அதோட அப்போதைய சுச்சுவேஷன், அதோட இன்ஜின் கோளாறுனால அதால் மூவ் ஆக முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற செயிலிங் போட்ஸை வச்சு அந்த ஐஎன்எஸ் குக்ரியை இழுத்து கொண்டு போய் நம்ம எல்லையில் வச்சதுக்கப்புறம் அவங்களோட 2வது ஃபயரிங்கை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அணு ஆயுதங்களை ஏந்தின ஐஎன்எஸ் குக்காவோட மிகவும் சக்தி வாய்ந்த வலிமையான கப்பல்களில் ஒன்று. பட் அவங்களுக்கு தெரியாது ஐஎன்எஸ் குக்ரி இதுதான் அப்படின்னு. அவங்களோட 2வது தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ தான் ஐஎன்எஸ் குக்ரியோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. பாகிஸ்தான் நேவியோட மொத்த கப்பல்களையும் தனித்தனியாக ஐஎன்எஸ் குக்ரியோட மிசைல்ஸ் அழித்து தாக்கிருச்சு. பட் சண்டை அப்படின்னா 2 பக்கமுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாகிஸ்தான் நேவியோட மிசைல்ஸ் பட்டு ஐஎன்எஸ் குக்ரி ஏற்கனவே பழுதடைந்த ஒரு கப்பல் தான். அதில் சில குண்டுகள் பாய்ந்து சில மிசைல்ஸ் பட்டு அதோட கண்டிஷனும் ரொம்ப மோசமாயிருச்சு. பட் பாகிஸ்தான் நேவியோட மொத்த கப்பல்களையும் தரமட்டமாக்கிட்டு இந்த ஒரு கப்பல் தனியாக சர்வை பண்ணுச்சு. பட் அந்த சர்வைவில் சில மிசைல்ஸ் பட்டு அதோட கண்டிஷனும் அதுவும் கப்பலும் உடஞ்சி தண்ணிக்குள்ளேயே மூழ்கிருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது தான் ஆப்ரேஷன் தல்வார்.
ஜம்மு காஷ்மீரில் கார்கில் வார் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் சேம் டைம் ஆப்ரேஷன் தல்வார்னு ஒரு விஷயம் இந்தியன் நேவியோட இந்திய பெருங்கடலில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்லையும் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் வார் வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. பட் நீர்வழியே தாக்குதல் அந்தளவுக்கு இல்லை. நம்மளோட கப்பல்கள் முன்னாடியே போய் நம்ம லைன் ஆஃப் பார்டரை வந்து கவர் பண்ணிருச்சு. அதை பார்த்துட்டு பாகிஸ்தான் நேவி உடனே தன்னோட மொத்த சிப்பையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி எல்லா சிப்பையும் திரும்ப எடுத்துகிட்டே போயிட்டாங்க. சப்போஸ் அந்த டைமில் அவங்க திரும்ப அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா பழைய ஐஎன்எஸ் குக்ரி என்ன கண்டிஷன் வந்து பண்ணுச்சோ பாகிஸ்தான் நேவியை, அதே மாதிரி நடந்துரும்னு அவங்க பயந்து மொத்த பிளானையும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி சொன்ன எல்லாமே ஓல்டஸ்ட் இந்தியன் நேவியோடது. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியன் நேவியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, இந்தியன் நேவி 1947 அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். எப்போ சுதந்திரம் வந்து பெற்றோமோ அதுக்கப்புறம் இந்தியன் நேவிக்குன்னு தனியாக கொள்கைகள், சிறப்பம்சங்கள், இந்தந்த குறிக்கோள்கள், இந்தந்த சட்டங்கள் அப்படின்னு மொத்தமாக வரையறை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதில் இந்தியன் நேவியோட மோட்டோ என்ன அப்படின்னா டியூட்டி, ஹானர், கரேஜ், அதாவது கடமை, நேர்மை, தைரியம், இந்த 3 விஷயம்தான் நேவியோட மோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சோழர்களோட வரலாற்று குறிப்பு இல்லாததுனால ஃபாதர் ஆஃப் நேவி அப்படின்னு மராத்தா கிங்டம் ஆண்ட சத்ரபதி சிவாஜியை தான் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேவி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நாட்டிக்கல் ஆர்மி வாலண்டியர் யோமன், அதாவது கடல் வழி தாக்குதலில் சிறந்த வீரர்கள் அப்படின்ற ஒரு இதுதான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. 1947 அதோட மோட்டோ என்னவா இருந்துச்சு அப்படின்னா சாம் நோ வருணா அப்படின்னு ரிக்வேதத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது கடல் தான் தாய் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வந்து நேவியோட மோட்டோவை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து டியூட்டி, ஹானர், கரேஜ் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்மக்கிட்ட 67,252 ஆக்டிவ் பர்சனல்ஸ் வந்து இந்தியன் நேவியில் வந்து இருக்காங்க. இன் சர்வீஸில் 75,000 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் நேவியில் வந்து வேலை செய்கிறாங்க. நம்மக்கிட்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸு 2 வந்து இருக்குது. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த 2 கப்பலும் தான் இந்தியாவில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை 6 வரிசை கப்பல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த தான் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை R11 விக்ரமாதித்யா அப்படின்னும் R33 விக்ராந்த் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கப்பலால் மேக்சிமம் 21லேருந்து 23 ஏர்க்ராஃப்ட் ஆர் மிசைல் இருந்தின ஹெலிகாப்டர்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகும். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் ஒரே டைப்பை சேர்ந்த ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். காமனாகவே MiG-29K, சீடாக், UH-3 சீஹிங், போயிங் P-8, கமோவ் 31, சீஹாக் அப்படின்னு இந்த வெரைட்டிஸான ஏர்க்ராஃப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ரஷ்யா, US அண்டு UK கண்ட்ரியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த R11 விக்ரமாதித்யா 2008 டிசம்பரில் ஆரம்பித்து ஏப்ரல் 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வந்து செலவு பண்ணி 10லேருந்து 15 பில்லியன் செலவில் வந்து இதை பண்ணி முடித்தாங்க. பட் ஒரு ஷிப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அதை ட்ரையல்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதாவது நம்ம வண்டி இல்லை கார் எப்படி நம்ம வாங்கி ட்ரையல் பார்க்குறோமோ அதே மாதிரி நீரில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கப்பலை வந்து ட்ரையல்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த ட்ரையல்ஸில் சக்ஸஸாக முடித்தாலும் சில கோளாறுகளால் அடிக்கடி இதில் ஏற்படுற தீ விபத்தினால ரஷ்யா இந்த கப்பலை 2012 அப்புறம் கிட்டத்தட்ட 2013 டைம்லேயே அதை பேன் பண்ணிடுறாங்க. நவம்பர் 2013 R11 $15 பில்லியன் கொடுத்து இந்தியா வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் R33 அப்படின்ற விக்ராந்தை வந்து சொந்தமாக வந்து தயாரிச்சிருந்துருப்போம். பட் அதோட மேனுஃபேக்சரிங் அந்த பிளான் எல்லாமே விக்ரமாதித்யாவை எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த சேம் பிளானை காப்பி பண்ணி தான் விக்ராந்த் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற நேவி IN-320, MiG-29K இது எல்லாமே ரஷ்யாவில், UK அண்ட் USல வாங்கிட்டு வரப்பட்ட ஏர்க்ராஃப்ட்ஸ். எப்படி மொத்த டிஃபென்ஸுக்கும் இந்தியன் ஆர்மி ரைஃபிள்ஸை சப்ளை பண்ணுறாங்களோ
அதே மாதிரி நம்மளோட ட்ரை சர்வீஸு, அதாவது இராணுவம், கப்பற்படை, விமானப்படை, இந்த மூணுலேயுமே என்ன ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா, கப்பல் படையிலேருந்து சில கப்பல்களை ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்கிற ரீஜியனில் சில கப்பல்களை வந்து அங்கே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி விமானப்படையிலேருந்து சில விமானங்களை கப்பல்களுக்காகவும் இந்தியன் இராணுவத்துக்காகவும் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஷேரிங்ஸு ட்ரை சர்வீஸில் இருந்தாலும் விமானத்தை இயக்குகிற ஸ்பெஷலிஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டோட சேர்த்து தான் அந்த ஏர்க்ராஃப்ட்டும் இந்தியன் ஆர்மிக்கும் கிடைக்கும், இந்தியன் நேவிக்கும் கிடைக்கும். சேம் சின்ன சின்ன போட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக செயிலர்ஸை வந்து, அதாவது மாலுமிகளை வந்து அனுப்புவாங்க. அனுப்பி இந்தியன் ஆர்மிஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்தியன் நேவியில் மொத்தம் MiG-29K, சீட்டாக், UK-3 சீக்கிங், போயிங் P-8, கமோ 31, சீஹாக், இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அண்டு இராணுவ விமானம் தாங்கி ஹெலிகாப்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இது எல்லாமே வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்டது. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த எம்பளம் தான் இப்போ ரீசண்டாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட இந்தியன் நேவியோட எம்பளமாக வந்து இருக்குது. வார் டைமில் மேலே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இந்தியன் நேவியோட மூமெண்ட் இருக்கும். மொத்த ஷிப்பும் ஒரே மாதிரி மூமெண்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து இந்தியன் நேவி டே, ஏர்ஃபோர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி பெரிய பெரிய கிராண்டட் டேலையும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்தியன் நேவியோட ஹையஸ்ட்டு பவராக யார் இருக்காங்க அப்படின்னா பிரசிடெண்ட், அதாவது நம்ம திரௌபதி முர்மு தான் வந்து இருக்காங்க. ரெண்டாவது ஹையஸ்ட்டு பவர் வந்து ஜென்ரல் அனில் சௌஹான், அதாவது கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸு முப்படைகளின் தளபதி வந்து இருக்கார். தேர்டு தான் சிஎன்எஸ் அட்மைரல் தினேஷ் கே திரிபாதி, அவர் வந்து இருக்கார். இந்தியன் நேவியில் மொத்தம் நம்மக்கிட்ட 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர், 2 டிரான்ஸ்போர்ட் டாக், அடுத்து லேண்டிங் ஷிப் டேங்க் வந்து 4 வந்து இருக்குது. அதாவது அந்த காலத்தில் யானைகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு இருக்கிற கப்பல்கள் மாதிரி இருக்கிறது தான் லேண்டிங் ஷிப் டேங்க். இப்போ பீரங்கிகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தவிர்த்து டெஸ்ட்ராயர்ஸு 12, ஃப்ரிகேடு அப்படின்றது 12, சப்மரைனு நம்மகிட்ட 2, அட்டாக் சப்மரைன் 16 வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. நம்மளோட நேவியோட இன்னொரு பேர் ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த இமேஜ் தான் இந்தியன் நேவியோட எம்பளம். பட் இது இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகோட எம்பளம். எப்போ பிரசிடெண்ட் இல்லை அப்படின்னா சிஎன்எஸ், அப்படி இல்லை அப்படின்னா முப்படைகளின் தளபதி, இந்த 3 பேத்தில் யாராவது ஒரு ஆள் ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகும் நம்ம நேவியோட ஃப்ளாகும் மெர்ச் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளாக் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளாகை வந்து மேலே வந்து ஏற்றுவாங்க. சப்போஸ் அந்த ஃப்ளாகோட இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஒரு சோல்ஜர் கடல்வழி பயணத்தின் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சவப்பெட்டியில் இந்த ஃப்ளாகை சுற்றி அவங்கள தண்ணியிலே போட்டுருவாங்க. அந்த டைமில் நீங்கள் முன்னாடி பார்த்தா அந்த ஃப்ளாகை அரைக்கம்பத்தில் வந்து ஏற்றுவாங்க. ஆனால் இறந்த அந்த சோல்ஜரோட ஃபேமிலிக்கு தகவல் மட்டும்தான் தெரிவிப்பாங்க. என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களோட உடலை மட்டும் திரும்ப வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்தியன் நேவியோட ஹையஸ்ட் அதிகாரியாகவே இருந்தாலும் சேம் ப்ரொசீஜரை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது இந்தியன் நேவியோட சோல்ஜர் எல்லாருமே இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிட்டு தான் வந்து உடல் வந்து திரும்ப வந்து கிடைக்கும். இந்தியன் நேவியோட நோக்கம் என்ன அப்படின்னா சேஃப்டி ஆஃப் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியோட சேஃப்டிக்காகவும் லைன் செக்யூரிட்டி, நம்மளோட 200 நாட்டிக்கல் மைல் எல்லையை வந்து பாதுகாக்கிறது. 3வது வார் அண்ட் பீஸ், சண்டைக்காகவும் அமைதியின்மைக்காகவும். இந்த 2 விஷயம் நம்மக்கிட்ட இவ்வளோ கப்பல்கள் இருக்கிறதுனால தான் மற்ற கண்ட்ரி நம்மளை வந்து டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நம்மளுக்கு பீஸ். சப்போஸ் வந்து வார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது. அதனால வார் அண்ட் பீஸ், இந்த 3 தான் நம்மளோட முக்கிய கொள்கையாக வந்து இருக்குது. இப்போ வாங்க இந்தியன் நேவியை பற்றி மதன் கௌரி அண்ணா என்னென்ன விஷயங்கள் மாற்றி சொன்னாங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். விக்ரமாதித்யா கப்பலை நம்ம நவம்பர் 2023 வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கட்டமைச்ச அந்த மொத்த டிசைன்ஸையும் நோட் பண்ணி சேமாக விக்ராந்துன்ற ஒரு கப்பலை நம்ம உருவாக்கணும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த பேட்டர்னில் தான் ஆக்சுவலாக விக்ரமாதித்யா வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம். இதை பேட்டனை ஃபாலோ பண்ணி விக்ராந்த் வந்து வடிவமைச்சாங்க. விக்ரமாதித்யாவோட ஒரிஜினல் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 16,000 டன் வந்து வெயிட் இருக்கும்.
கிட்டத்தட்ட அதில் 19,500 டன் வரைக்கும் வெயிட்டை வந்து ஏற்ற முடியும். விக்ரமாதித்யாவில் 1400 1500 செயிலர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் அதை பார்த்து வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. அதை விட கொஞ்சம் 13,000 டன் கிட்டத்தட்ட 18,000 டன் வெயிட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பலை வந்து உருவாக்குனாங்க. இது இந்தியாவோட மிகப்பெரிய சக்ஸஸ் தான். பட் விக்ரமாதித்யாவால் 23 ஏர்க்ராஃப்டை தான் ஏற்றிட்டு போக முடியும். பட் விக்ராந்தால் 26 ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் ஏற்றிட்டு போக வந்து முடியும். ஐஎன்எஸ் விராட் அப்படின்ற பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று இருந்துச்சு. அதோட கேரி பண்ணுற கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவோட ரொம்ப அதிகம். 23,900 டன், கிட்டத்தட்ட 24,000 டன் வரைக்கும் வெயிட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நம்மகிட்ட இருந்துச்சு. பட் சில கோளாறுகளால் அதோட மொத்த கெப்பாசிட்டியும் குறைஞ்சி அதை மியூசியமாகவே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம இதில் ஐஎன்எஸ் விசய் அப்படின்ற ஒரு புது ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் கெரியரை செய்கிறதுக்கு 4 வருடங்கள் வந்து ஆகும். அதுக்காக ஒதுக்கிடப்படுற மொத்த பண மதிப்பை வச்சு கிட்டத்தட்ட 4 ஷிப்பு இல்லை 5 ஷிப்பு வந்து நம்மளால் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேலே வந்து செலவழிக்கிறாங்க ஒரு ஏர்க்ராஃப்ட் கெரியர் உருவாக்குறதுக்காக. இந்தியன் நேவியில் மொத்தம் 2 கமாண்ட் வந்து இருக்குது. ஒன்று ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட், இன்னொன்று வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட். கமாண்டு அப்படின்றது எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் மொத்தம் எத்தனை ஏர்க்ராஃப்ட் கெரியர் இருக்கோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த்ன்ற 2 ஏர்க்ராஃப்ட் கெரியர் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட 2 கமாண்டு தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஐஎன்எஸ் விஜயோட மொத்த கட்டமைப்பு முடியுதோ அப்போ மேபி நம்மளோட கமாண்டு 3 வந்து மாறும். மொத்தம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஷிப் ரஷ்யன் ஷிப். இதில் கிட்டத்தட்ட 30க்கு மேலே ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்குது. அந்த லெவலில் பெரிய ஷிப்போட கட்டுமானம் செய்ய வந்து ஆரம்பிக்கலை. ஐஎன்எஸ் விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷன் 2013 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேபி இதை விட பெரிய கப்பலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானை இந்தியன் நேவி பண்ணலாம். உலகத்திலே 7 கமாண்ட் இருக்கிற பெரிய நேவியான சைனா அண்ட் யுஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிகள் மத்தியில் இந்தியாவோட கப்பற்படை வந்து 7வது இடத்துல வந்து இருக்குது. இன்னொன்று, விக்ரமாதித்யாவோட கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் பயணம் வந்து செய்ய முடியும். அதில் 1600 செயிலர்ஸ் வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட 36 ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் கூட கேரி பண்ணி போக முடியும். இந்த ஸ்டோரி உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் மக்களோட ஆதரவுக்கு நன்றி.